கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு லெந்து நாட்களின் 27வது நாளுக்கான தியான பகுதியை பார்ப்போமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமது ஆண்டவர் ஜீவாதிபதியாக ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் உள்ளாக காணப்படுகிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்காக அவர் சிலுவையின் மரணத்தை தேர்ந்தெடுத்தார். இந்த சிலுவையில் அவர் அறியப்படுவதற்கு முன்பாக அவர் சோதிக்கப்படுகிறவராக காணப்பட்டார். ஆவியானவராலே அவர் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே 40 நாள் ஒன்றும் புசியாமல் குடியாமல் அவர் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்த பிற்பாடு அவருக்கு பசி உண்டாயிற்று. முதலாவதாக பிசாசானவன் அவரிடத்துல கேட்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும் அப்படிங்கிறான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சாத்தானுக்கு ஆண்டவர் பிசாசுக்கு பதில் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். அவரை உப்பரிக்கையின் மேலே நிப்பாட்டி அவரை கீழே குதியும், உன்னுடைய தூதர்கள் உன்னை கையிலேந்து தாங்குவார்கள்னு எழுதப்பட்டிருக்கிறதே அப்படிங்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பிசாசு இந்த சோதனைக்கு அவர் பதில் அளிக்கிறார். மூன்றாவதாக அவர் மிகுந்த உயரத்துல கொண்டு போய் உலகத்துள்ள எல்லாவற்றையும் காண்பித்து, நீர் என்னை சாஷ்டாங்கமா பணிந்து கொண்டீங்கன்னா இதெல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் படைத்த இந்த உலகத்தை அவன் ஆண்டவருக்கே கொடுக்க அவனை பணியணும்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் சாத்தான் என்ன செய்கிறான்? ஆண்டவரையே அவன் சோதிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுக்கு அப்பாலே போ சாத்தானேன்னு விரட்டி விடுறாரு. நமக்கும் சோதனைகள் வரும்பொழுது அவரை பின்பற்றுகிற நாம் என்ன செய்யணும்? அவரை போல அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீர் இப்படி எழுதியிருக்கிறீரே, இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது, இந்த பாவம் எனக்குள்ள பிரவேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய பிரமாணங்களை நாம் சொல்லி காணப்படும் பொழுது பாவம் பிசாசானவன் நமக்குள்ளாக கொண்டு வரப்படுகிற ஒரு பாவம் நம்மை அண்டவிடாதபடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். மாத்திரமல்ல, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எபிரேயராக்கியோன் சொல்கிறார். சாசானவன் மூலமாக அவர் சோதிக்கப்பட்டு அந்த சோதனை மூலம் அவர் ஜெயித்ததினால்தான் சிலுவை மரணத்தையும் அவர் ஜெயிக்க முடிந்தது. அதுபோல நாமும் என்னென்ன பாவங்கள்ல என்னென்ன காரியங்கள்ல நிறைய வியாதிகளிலோ அல்லது இச்சை பாவங்களிலோ அல்லது எந்த விதமான பாவமான காரியமாயிருந்தாலும் பிசாசானவன் நம்மை துரத்தி கொண்டு அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாக காணப்படுகிறபடியால் நாம் அவனுடைய கண்ணுக்கு நாம் மறைவாக இருக்க முடியாது. நம்முடைய சமூகத்தில் அவன் எந்த பாவத்தை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூறுகிறவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பிசாசானவன் தருகிற பாவ பழக்க வழக்கங்கள்லேருந்து எனக்கு இந்த காரியம் என்னிடத்தில் நடைபெறக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதனைகள் உண்டு. வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாதவர்கள் ஒருவருமே கிடையாது. உலகத்தில் கூட எலியாவுக்கு சோதனை வந்தது. எலியா என்ன செஞ்சாரு? அந்த ஜனங்கள்லாம் பாகால வழிபடுறாங்கன்ட்டு இவங்களுக்கு உணர்வு உண்டாகணும்னு தேசத்துல மழை பெய்யாம இருக்கணும்னு சொல்லி வானத்தின் மதகுகளை அடங்கி ஏசப்பான்னு சொல்லி அவன் கருத்தா ஜெபம் பண்ணான். அந்த தேசத்துல மழை பெய்யாம காணப்பட்டது. இது நிமித்தமாக அந்த இசபேல் என்ன செய்யறா? எப்படியாவது எலியாவை பிடிச்சு கொன்றணும், இவன் இருக்க போய் தான் இப்படி நடக்குன்னு சொல்லி அவனை தேடுவான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? கெரீத் ஆற்றங்கட்டையில போய் நீ ஒளிந்துரு, உன்னை காகங்கள்னால போசிக்கிறேங்காரு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவன் யோர்தானுக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த கெரீத் ஆற்றங்கட்டையில இருக்கிறான். காகம் காலையும் சாயங்காலம் அவனுக்கு அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்து அவனை போஷிக்குது. அப்புறம் அந்த ஆற்றின் தண்ணீரும் வச்சு போயிடுது. மீண்டுமாக ஆண்டவர் அவனை நீ சாரிபாத்துங்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவை மூலமாக உன்னை போஷிக்கிறேங்கிறாரு. அங்கே போன இடத்துல சாரிபாத்து விதவை என்ன செய்கிறான்? விறகுகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறான். இவன் பார்த்தவொடனே அவளை கூப்பிடுறான். கூப்பிட்டு எனக்கு தண்ணீர் தான் அப்படிங்கிறான். அவள் தண்ணீர் முதல்ல உள்ளே போக போகிறவளை பார்த்து திரும்ப கூப்பிட்டு
எனக்கு ஒரு சின்ன அடை சுட்டு கொண்டு வா அப்படிங்கிறான். உடனே இவ சொல்கிறான், என்னுடைய பாத்திரத்தில் கொஞ்சம் தான் மாவு இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறேன், அதுக்கு தான் இந்த 2 விறகு பறக்கிறேன் அப்படின்பா. உடனே அவன் சொல்கிறான், முதலாவது நீ ஒரு அடையை சுட்டு எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், சரி இப்படி கேட்டுட்டாரேன்னு சொல்லி உள்ளே போய் ஒரு அடையை சுட்டு அவனுக்கு என்ன செய்கிறான், எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். இது நிமித்தமாக அவளுக்கு ஒரு சோதனை தான் இந்த இடத்துல. தானும் தான் பிள்ளையும் என்ன செய்கிறாங்க, இதை சுட்டு செத்து போவோன்னு அவன் நினைக்கும் பொழுது, இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட எனக்கு தீர்க்கதரிசி எனக்கும் ஒரு அடை சுட்டுத்தான்னு கேட்கும்போது, அந்த நேரத்துலையும் அவளுக்கு அது அந்த சோதனையின் மத்தியிலும் சரி இவருக்கு கொடுப்போன்னு சொல்லி அவர் கொடுத்தது நிமித்தமாக அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளுடைய பாத்திரத்தில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, அவளுடைய கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவளுடைய சோதனையின் மத்தியிலும் ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவளை பாதுகாத்தவராக காணப்பட்டார். எலியாவும் அந்த இடத்துல தங்கி ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து நம்மை தப்பிவிக்க வல்லவர் ஒருவர் உண்டு என்பதை நாம் அறிந்தவர்களாக அவருடைய சமூகத்தை நாம் உற்று நோக்கி பார்த்து அவருடைய வேதத்தை வாசித்து அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஜெயமுள்ள வாழ்க்கையாக காணப்படும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சோதனையின்றி தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறபடியால் அவரை துதித்து தோத்தரித்து அவர் வழியில் நடப்போமாக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, சோதனைகள் உண்டு ராஜா, எங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ சோதனைகள்ப்பா. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து அப்பா தகப்பனே எங்களை நீர் விடுவியும் என்று சொல்லுகிறோம்ப்பா. பொன்னானது அப்பா தகப்பனே நெருப்பினாலே புடமிடப்பட்டால் ஒழியாது, சுத்த அணிகலனாக மாற முடியாதேப்பா. அதுபோல ராஜா எங்களுடைய வாழ்க்கையை அப்பா சோதிக்கிற எல்லா சோதனையிலும் அப்பா நாங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக நீர் எங்களை தப்புவிக்கிறவராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சிரோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் ராஜா நாங்கள் இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக அப்பா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நாங்கள் சகிக்கிறவர்களாக அதை உம்முடைய கரத்தில் நாங்கள் தப்புவிக்க வல்லவராகி உம்முடைய கரத்தில் சொல்லுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு நீ கிருபை செய்யும்பா. நீர் எங்களை எல்லா காரியங்களையும் விடுவித்து வழிநடத்தி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.